வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைம் டாக்கீஸ். நான் பிரைம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாகுபலிக்கு ஒரு ப்ரீக்வல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஃபார்மில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ அதுக்கான ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ஸ் பிகாஸ் நம்ம சேனலில் அனிமேட்டட் ஷோஸை பற்றி பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற காரணத்தினால இதை பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம இந்தியாவில் ரெடி ஆகக்கூடிய ஒரு டாப் நாச்சான சீரீஸாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஸோ இந்த சீரீஸோட ட்ரெய்லரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட கதை அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது. ஐ மீன் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது. இங்கிலீஷில் வருதான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இது வரைக்கும் தெரியல. மேபி வரலாம், டப் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீரீஸோடைய மெயின் வில்லனாக யார் இருக்க போகிறாங்கன்னு கேட்டால் ரக்ததேவ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாகுபலி யூனிவர்ஸில். ஓகேவா? ஸோ இது ராஜமௌலி அவர்களுடைய கதை தான். ஓகேவா? ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜமௌலி தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸுக்கும் கதை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய கதையை வச்சு தான் இந்த சீரீஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரக்ததேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸோடைய ஆன்டகனிஸ்டாக இருக்க போகிறார். ஓகேவா? ஸோ அந்த வில்லன் எப்படிப்பட்ட ஒரு வில்லன் அப்படின்றத ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க இந்த ட்ரெய்லரில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வாள் தேவனும் நம்ம பாகுபலியும் தனித்தனியாக போய் சண்டை போட்டு யார் அந்த காலகேய அரசனை முதல்ல கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரியாசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒன்றா தான் போவாங்க, பட் அவங்க தலைமை தாங்கிறதுன்றது தனித்தனியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு நம்ம காலத்தைய தலைவனை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அரியாசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? பட் இந்த சீரீஸில் அந்த ரக்ததேவ் அப்படின்ற அந்த ஒரு வில்லனை எதிர்க்கிறதுக்கு நாம் 2 பேரும் தனியாக போனாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாகுபலி பல்வாள் தேவன்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொட்டகனிஸ்டாக அந்த ரக்ததேவ் அப்படின்ற கேரக்டரை காட்ட போகிறாங்க அப்படின்றத இந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா காலக்கேய படம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பாகுபலி படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கே பயப்படாதவங்க, அப்பேற்பட்டவங்களை பார்த்தே நம்ம ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு திட்டமும் யூஸ் பண்ணாதவங்க இப்போது இந்த ரக்ததேவ் அப்படின்ற ஒரு வில்லனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வில்லன் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ எப்போவுமே ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை வச்சு தான் ஒரு ஹீரோவுடைய பொட்டன்ஷியலை நம்ம மதிப்பிடவே முடியும். அப்படி பார்க்குறப்போ இந்த வில்லன் உண்மையிலே ஒரு ஒர்த்தான வில்லனாக தான் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்போ நம்ம பாகுபலிக்கும் பல்வாள் தேவனுக்கும் அஃப்கோர்ஸ் 2 பேருக்கும் ஒத்து போகாது இல்லையா? பட் இந்த ஒரு வில்லனை எதிர்க்கிறதுக்காக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கொண்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். வழக்கம் போல் நம்ம கட்டப்பா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாப்புல. அதாவது இந்த காலக்கேய படையோடைய சேனாதிபதி மாதிரி நம்ம கட்டப்பா வந்து நிற்கிறாரு. அது எப்படி என்னன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில் இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓகே நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த அந்த பாகுபலியை பேஸ் பண்ணி ஒரு டீசெண்டான சீரிஸ் வரப்போகுது அப்படின்ற தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் டீசென்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அனிமேஷன் குவாலிட்டியில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அனிமேஷன் குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. ஏன் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த அனிமேஷனை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் அனிமேஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கவரி கிட்ஸ் மாதிரி சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்டைலில் தான் கார்ட்டூன் ஷோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ மட்டமாக பண்ணுறாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. பட் கதையாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ ஆர்ட் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஆர்ட் ஸ்டைலுமே நம்ம ஒரிஜினல் கேரக்டர்ஸோடைய அதே ஃபார்மில் இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு இருக்கிற ஒரே குறை அந்த அனிமேஷன் ஸ்டைல் அப்படின்றது மட்டும்தான். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். பார்ப்போம், ஒருவேளை நமக்கு கதை நல்லா அமைஞ்சி அது கூட கனெக்ட் ஆக முடிஞ்சால் நமக்கு இது பெருசாக தெரியாதோ என்னமோ. ஸோ ஓவராலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சீரிஸை பற்றி என்ன அப்படின்னா, ஒரு டீசெண்டான சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டீசெண்டான சீரிஸை பார்க்க போகிறோம் அப்படின்ற தாட் தான் எனக்கு இது வரைக்குமே இருக்குது. ஸோ எந்த மாதிரி இந்த சீரிஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். May 17 பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த சீரிஸாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வேறு லெவல் வீடியோ திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் சிந்திப்போம். பை பாய்.